மாதுளம்பழம் ஜூஸில் மிக்ஸ் பண்ணல, அதை அவன் குடிக்க மாட்டேன்றான். அந்த மருந்து போய் அந்த ஜூஸில் அடியில் நின்றுருச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோட கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டோமான்னு கேட்குறேன். தாலி கட்டிய கணவரின் கதையை முடிக்க புது காதலனுடன் பக்காவாக பிளான் போடும் கொடூர மனைவியின் ஆடியோ. மாத்திரை காலை நுணுக்கி போட்டேன். அது இருந்தாலும் திப்பி தெரியுது. அது குடிக்கும் போது தெரிஞ்சிடல. அதனால வடிகட்டி போட்டு இது பண்ணிக்க. அது ஜூஸ் வாசம் தான் அடிக்குது வந்து பார்த்தா. அதனால ஒன்றும் ஸ்மெல் இல்லை. ஆனால் கலர் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த சிமெண்ட் பால் கலந்து எப்படி அந்த கலர்ல இருக்குது. அது நீ வேற டம்ளர்ல போட்டு கொடுத்துருவியா எப்படி என்னன்ட்டு எனக்கு அது கொஞ்சமா கலந்து கொடுத்துறியா அப்படின்ட்டு கொஞ்சம் சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஜூஸா கொடுத்தேன், அதை குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால சாப்பாட்டுல வச்சு கொடுத்துட்டேன் என்று இன்ச்சாக பிளான் போட்ட அதிர்ச்சி. இணையத்தில் வைரலாகி வரும் தகாத உறவின் பரபரப்பு ஆடியோ. இந்த ஓஆர்எஸ் ஜூஸ் எப்படி இருக்கும் அது சொன்னாதான் இந்த மாதிரி பண்ண முடியும். ரசம் மாத்திரை மட்டும் அதில் போட்டுட்டுமா. அதனால அந்த மேலே இருக்கிற தண்ணி மட்டும் கீழே ஊற்றிட்டேன். அந்த அடியில் இருந்த மருந்தோட கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்கேன். அதான் குழம்பு செஞ்சு அதில் மிக்ஸ் பண்ணி சாப்பாட்டில் கலக்கி கொடுத்துட்டோமான்னு கேட்குறேன். அரூர் அருகே இருக்கக்கூடிய கீரைப்பட்டியை சேர்ந்த ரசூல் அப்படின்றவருக்கு திடீர்னு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவர் சேலத்துல இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டாரு. அப்ப அவரோட ரத்த மாதிரிய மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது அதுல பூச்சிக்கொல்லி மருந்து கலந்திருப்பது தெரிய வந்திருக்குது. இதனால ரசூலுக்கு அவரோட மனைவி மேல சந்தேகம் ஏற்பட்டுதான். இதை அடுத்து தனது உறவுக்கார பெண் மூலமா மனைவியோட செல்போன்ல இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் பதிவுகளை பார்க்குமாறு சொன்ன உடனே செல்போனை நோட்டமிட்டவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்திருக்குது. அதாவது அவரோட மனைவி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சலூன் கடை நடத்தி வந்த லோகேஸ்வரன் அப்படின்றவருக்கு அனுப்பியுள்ள ஆடியோ தான் அனைவரையுமே அதிர்ச்சி அடைய வச்சுச்சு. அந்த ஒரு பதிவுல, நீங்க கொடுத்த பூச்சிக்கொல்லி மருந்த முதல்ல நான் ஜூஸ்ல கலந்து கொடுத்தேன், அதை அவரு குடிக்க மாட்டேன்னு சொன்னதுனால நான் சாப்பாட்டுல வச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னு ரசூலோட மனைவியான அமூபி அப்படின்றவங்க அவங்களோட புது காதலனான லோகேஸ்வரனுக்கு வாட்ஸ்அப் மூலமா அனுப்பி இருக்கிறாங்க. இதை தொடர்ந்து அமூபி மீது அரூர் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு அம்முவியும் அவங்களோட புது காதலனான லோகேஸ்வரனையும் கைது செஞ்சு இப்ப சிறையில் அடைச்சிருக்காங்க. இந்த நிலையில தான் சென்னை ராஜாஜி அரசு மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்றுட்டு வந்த ரசூல் சிகிச்சை பலனில்லாம உயிரும் இழந்திருக்காரு.